இங்க நம்ம பார்க்க போற ஸ்டாக் அதானி கிரீன் எனர்ஜி. 11th நவம்பர் அன்னைக்கு இந்த ஸ்டாக்க வாங்கிட்டு 13th நவம்பர் இந்த ஸ்டாக்க நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேட நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் 6 ரெட் கேண்டில். பிரைஸ் இந்த இடத்துலேருந்து தொடர்ந்து 6 நாள் கீழ விழுந்துருச்சு. நம்ம எப்பயுமே ஒரு 6 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன பவுன்ஸ் வருங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் இல்லாம இந்த ஸ்டாக்க நான் இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கேன்ல, இந்த ப்ளூ லைன்ல ஒரு தடவ நம்ம வாங்கிட்டு, செகண்ட் ப்ளூ லைன்ல நான் ஒரு தடவ செல் பண்ணியிருக்கேன். அதனோட ரீசன் டர்னிங் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் வந்திருக்கும்போது தான் இவ்வளோ தூரம் மேலே போயிருந்தது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் பிரைஸ் மேலே போயிருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் பிரைஸ் மேலே போகுங்கிற அசம்ஷனில் நான் லாஸ்ட் டைம் 29th அக்டோபர்னு நினைக்கிறேன். 29th அக்டோபர் வாங்கிட்டு 30 அக்டோபர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்விங் ஹையை அது ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்க போகுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இடம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிடும். ஸோ இங்கேயும் இதே மாதிரி ஒரு 6 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த டேர்னிங் பாயிண்ட் கிட்டேயே ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ என்னோட அசம்ஷன் எகெயின் வந்து இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற செகண்ட் ஆரஞ்சு லைன் என்னோட செல் டேட். நான் கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேப் அப் கொடுத்துட்டு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு பவுன்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் டே இந்த இடத்துல ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். இதை மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் டேர்னிங் பாயிண்ட் வச்சு நீங்கள் எடுக்கலாம். நான் லாஸ்ட் டைம் வந்த அதே டேர்னிங் பாயிண்டில் தான் நான் இந்த தடவையும் நான் பிக் பண்ணினேன். இந்த தடவையும் எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. பட் எப்பயுமே இந்த டேர்னிங் பாயிண்ட்ஸு இந்த இடம் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களோட கேபிட்டல் இவ்வளோ தான் போகணுங்கிறத நீங்கள் பர்ஃபெக்டாக அலோகேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் எவ்வளோ கீழே போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்டேஜில் நம்ம வெளியே வந்துடலாம். இந்த ஸ்டாக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.